இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த 100 நாள் தான் புதுசு. இப்பதான் எம்எல்ஏ இருக்காங்க, இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ இவர்கள் இப்பதான் சட்டமன்றம் என்னாலே உங்களுக்கு தெரிய வரும். இந்த 3 மாதங்கள்ல தான் தெரிய வரும். எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவங்க பேசுறதுக்கு கால அவகாசம் வரும். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க விமர்சனம் வச்சீங்க, நீங்க உங்களுடைய தமிழ் இப்படி இருக்கு, அதை சட்டமன்றத்திலே திமுக விளக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு கழகத்துடைய ஒரு முக்கிய நிர்வாகியா சிவி சண்முகம் சொல்லும் போது அதுல உண்மை இல்லைன்னு நம்ம ஒத்துக்க முடியாது. இல்ல உண்மை இருக்கிறனாலதான் அதனால எல்லா பிரஸ் மீட்லயும் அதை சொல்றாரு. திமுக ஒன்றிணைய போது எடப்பாடி பேசினாருன்னு சொல்றாரு. இது ஒரு படி தாண்டி பங்காளி கூட்டணின்னு சொன்னார் பாருங்க, அங்கதான் எடப்பாடி அடிச்சாரு. அது விசுவாசத்தை காமிக்கிறாரு. ஆமா இருக்கும்ல. ஆமா, இவர் விவசாயி, இவங்க விவசாயி, திருவாரூர் சேலம் கனெக்ட் ஆனோடனே பங்காளி ஆயிட்டாங்க. அது சிவி சண்முகம் சொல்லும் போது இருந்துச்சு பாத்தீங்களா, ஆகா வேற மாதிரி இருந்துச்சு. போனது போல ஒரு ஒரு கட்டமைப்பு, அந்த எமோஷனல் கனெக்ட்ங்கிறது நீங்க காலத்துக்கு உடைக்க முடியாது. நீங்க அதுல தூக்கி மண்ணலி வீசிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன் சிக்கலுங்கிறேன். நீங்க இப்ப இவ்வளவு வன்மமான விஷயம், இவ்வளவு பொய்யான விஷயம், அது பொய்யானதை கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள ஒரு சேனல்ல ஒரு பப்ளிஷ் பண்ணி நீங்க போடுறீங்க அப்படின்னா, அதை எடுத்து இங்க திமுக ஆதரவாளர்கள் அதை ஒரு வீடியோவா போடுறீங்க அப்படின்னா எப்படி? இதெல்லாம் எடுத்த எல்லாமே தோல்வி. ஜென்சிகேட் மீட்டிங் மாவட்டம் தோறும் நடத்துவாங்க. எத்தனை மாவட்டத்தில் நடத்திருக்காங்க? தோல்வி. இந்த கரப்பாம்பூச்சி நடத்தின அந்த நீட்டுக்கான போராட்டத்துல அதுல உள்ள புகுந்தது இந்த கருப்பாடுகள் 2, அதுவும் தோல்வி. புரியுதா உங்களுக்கு? ஒட்டுமொத்தமாக தோல்வி. ஏன்னா மக்கள் பிரச்சனை பேசலாம். மக்கள் பிரச்சனை இருக்குங்க, தமிழ்நாட்டிலே இருக்கு. இந்த போதைக்கு எதிராக ஒரு மாணவன் சொல்லி இறந்துட்டான், அதை எடுத்து பேசுங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் இளம் பத்திரிகையாளர் நண்பர் திரு யாசர் அவர்கள். வணக்கம் யாசர். வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? நலம். ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். சட்டசபை தான் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. மக்கள்லாம் காலைல 9:30 மணி ஆனா டிவி ஆன் பண்ணிட்டு பாட்டு வச்சு கேட்டுட்டு இருக்கு. அந்த வேலையிலே ஓடலையே, சீரியல் ஓடுறது இல்ல, வெப் சீரிஸ் போய் பாக்குறது இல்ல. இதுவே நல்ல ஃபன்னா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு மக்கள் இதெல்லாம் வச்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் விளைவாக நிறைய விஷயங்கள் இப்போ மக்களுக்கு நிறைய தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. அதன் அடிப்படையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசுனது ஒரு பெரிய பேசு பொருளா மாறிடுச்சு. அவர் பேசிய தமிழ் பயங்கர சொதப்பலா இருந்துச்சுன்னு சொல்லி திமுக எம்எல்ஏ சொல்ல, அதற்கு இவர் எந்திரிச்சு கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேச, அதுக்கு கிறிஸ்டியானிட்டியை உள்ள மதத்தை உள்ள கொண்டு என் மதம் எனக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கு, அன்பை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதே வேளையில இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த வேலையில அவர் என்னுடைய தமிழ்ல தவறு இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன், எதிர்கட்சிகள் கற்றுக் கொடுக்கும்போது அதை நான் அப்படியே கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அதை சாஃப்டா முடிச்சிருக்காரு. அது இல்லாம இந்த நிதி இதை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காரு. மாநிலத்தோட வரி வருவாய் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த மாநிலத்தை வரி வருவாய் அடுத்தது, ஆனா முன்னாடி நடந்ததுதான் சம்பவம், முக்கியமான விஷயம். அதுக்கு இப்போ இது சொல்லிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, எதிர்ப்பு அரசியல், அடாவடி அரசியல்னு மரிய வில்சன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. மரிய வில்சனுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு திமுகவுக்கு. இதே நீதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தமிழ் பேசும்போது தடுமாற்றம் இருந்துச்சு, தடங்கள் இருந்துச்சு, நிறைய விமர்சனங்கள் அன்றைய தினம் வரல. அது ஒரு கேள்வி. அன்றைக்கு இருந்த எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ பெருசாத ஒரு விமர்சனமா, இன்றைக்கு தாவேகாவை போல ஒரு விமர்சனமா எடுத்துட்டு போலங்கிறது ஒரு அரசியல் பார்வை. அப்படி இருக்கும்போது தாவேகாவை மட்டும் இது ஏன் பெரிய அளவுக்கு நம்ம அரசியல் பார்வையா எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 50-60 வருடமாக நீங்க சட்டமன்றத்திலும் தமிழ்நாட்டில் வரலாற்றிலும் தமிழ் மொழிக்காகவும் நீங்க உச்சரிப்புக்காகவும் இவ்வளோ விமர்சனம் தாவேகா மேல வைக்கும் போது பழனிவேல் தியாகராஜனுக்கு ஏன் ட்ரைனிங் கொடுக்கலான்னு கேள்வி வருது இல்ல. இவங்க புதுசா இல்லாத பழனிவேல் தியாகராஜன், அவங்க அப்பாவும் இங்க இதா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அமைச்சரா இருந்திருக்காரு. மதுரையில கொடிக்கட்ட பறந்த குடும்பம், திமுகனாலே அந்த குடும்பம் தான் மதுரையில ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த ஒருவரை ஏன் தமிழ் சரியா பேச மாட்டாரு? ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பீங்களா வேட்பாளர், அப்ப தெரியாது உங்களுக்கு? யார இன்டர்வியூ எடுத்தாங்க? வேட்பாளருக்கு விருப்ப மனு கொடுத்தா இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூன்ற பேர்ல ஒண்ணு எடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது உளவுத்துறையில அவங்க கண்ட்ரோலா தான் இருந்துச்சு. இவருக்கு தமிழே பேச வராதுன்னு சொல்லி ஏன் அன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கல? அவர் என்னங்க டைரக்டா அமெரிக்கால இருந்து இங்கேயா வந்தாரு? அன்னைக்கு எல்லாம் புழங்கிட்டு தானே வந்திருக்காரு. இதுல அப்பேற்பட்டவருக்கே தமிழ் தெரியலங்கிறப்ப அது விமர்சிக்கல. அது அரசியல் இல்ல. இருங்க, நான் சொல்லி முடிச்சாரு, நீங்க கோவப்படாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப பிரச்சனை அவர் தமிழ் பேசுனதுல இல்ல, அதுல எல்லாருக்குமே பிரச்சனை இல்ல. அவருக்கு அதுல பிரச்சனை இருக்கு, அவர் சரி பண்ணிக்கணும்ன்றதான் எல்லாருடைய இதுவுமே. ஆனா அதுக்கு அவர் ஒரு மதத்தை உள்ள கொண்டு வந்தா, அதுதான் நான் விஷயத்த சொல்லிடுறேன், மக்களுக்கு புரியாது.
அப்ப வந்து விமர்சனங்கள் வந்துச்சு, விமர்சனங்கள் வரல அன்றைக்கு தினம். ஏன் வரலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை யாருமே பேச மாட்டீங்க. நம்ம இதுதான் சொல்றோம். அப்ப திமுக என்ற ஒரு நிர்வாகி, திமுகவுடைய ஒரு அமைச்சரோ, திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு சிறிய தவறு செய்யும் போது அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அதிமுகவோ இல்ல காங்கிரஸோ இல்ல பாஜகவோ மற்ற கட்சிகளோ யாருமே இதை குறித்து பேசல. இதே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இன்றைய தினமும் இருக்காங்களா, அப்ப பேசலங்கிற ஒரு வாதம் வருது. ஏன் இப்ப தாவேகா மேல அதிகமான அந்த விமர்சனங்கள் வருதுங்கிறத இப்ப பாயிண்ட். மரிய வில்சன் பேசுறாரு பேசல அது நம்ம சொல்லிடுவோம். பட் ஏன் இந்த விமர்சனங்களை கடந்து இங்க ஏன் அதிகமான விமர்சனங்கள் வருதுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, இந்த நெரட்டிவ்ங்கிற நான் இது திமுக கட்டமைக்கக்கூடிய ஒரு நெரட்டிவ். அன்றைய தினம் அவர் பேசி முடிச்சிட்டாரு. திருவள்ளுவருக்கு தமிழ் கத்து கொடுத்தவங்க அந்த ஒரு இதுல இருக்கிறவங்க அது அப்புறம் ஏத்துப்பாங்களா? மரிய வில்சன் பேசுற தமிழை ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது, கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அதனாலதான் இப்ப சொல்ல வரேன். சரி, இங்க நம்ம வந்துட்டோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த 100 நாள் தான் புதுசு. இப்பதான் எம்எல்ஏ இருக்காங்க, இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்ப இவர்கள் இப்பதான் சட்டமன்றம் என்னாலே உங்களுக்கு தெரிய வரும். இந்த 3 மாதங்கள்ல தான் தெரிய வரும். எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இவங்க பேசுறதுக்கு கால அவகாசம் வரும். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க விமர்சனம் வச்சீங்க, நீங்க உங்களுடைய தமிழ் இப்படி இருக்கு, அதை சட்டமன்றத்திலே திமுக விளக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க தனிப்பட்ட முறையில போயிட்டு அண்ணே நீங்க நல்லா பேசுனீங்க, தமிழை நல்லா கத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அவரு ஏத்துக்க போறது இல்லை. நீங்க 100 பேர் இருக்கிற போது 200 பேர் இருக்கும் போது அவரை பற்றி நீங்க குறை சொல்வதுங்கிறது மனிதனாக அந்த இயல்பு முறையில எல்லாருக்கும் ஒரு கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம். அது வந்து ஈவன் மரிய வில்சன் மட்டும் கிடையாது. மரிய வில்சன் தாண்டி நீ புஷியானதை சொல்லியிருந்தாலும் அந்த கோபம் வந்திருக்கும் அவருக்கு. அப்படிதான் அந்த சூழல். ஏன்னா ஒட்டுமொத்தமாக லைவ் போகுது, பல கோடி பேர் பாக்குறாங்கன்னு தெரியும். இல்ல எங்க கேள்வி வருதுன்னா, அவர் டென்ஷன் ஆகலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி நாள் அவரு சொல்றாரு கூல் கூல் ரிலாக்ஸா இருங்க, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்கன்னு அவரு தான் சொல்றாரு. அடுத்த நாள் அவரு டென்ஷன் ஆகுறாரு. அதுதான் சொல்லிடுறேன். அப்போ இப்படி விமர்சனங்கள் வருது இல்ல, இதை தாவேகாவும் தவிர்த்துக்கலாங்கிறதான் கருத்து, மாற்று கருத்து கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், இந்த விமர்சனங்கள் திமுக இருக்கும்போது ஏன் வரலங்கிற ஒரு கேள்வி. திமுக இவ்வளவு பலம் தின்னு கொட்டப்பட்ட இந்த கட்சி ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அமைச்சரை பேச சரியாக அவர் பேசுவாரா இல்லையான்னு தெரியாமலே திமுக அந்த நேரத்தில் பண்ணிச்சு. அன்றைய தினம் இருந்த கட்சிகள் யாரும் விமர்சனம் வைக்கலங்கிற ஒரு கேள்வி. இன்றைக்கு மரிய வில்சன் பேசிட்டாரு, சரி ரைட்டு, தவறு, மாற்று கருத்து கிடையாது. நான் என்ன சொன்னேன், மரிய வில்சனுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில போயிட்டு தமிழை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தா ஓகே, வரவேற்கத்தக்கது, நம்ம அந்த கருத்தை சொல்றோம். அவர் உள்ள மதத்தை வைத்து பேசினதோ அந்த அடாவடி தோணியில பேசினதுங்கிறத நான் மதத்தை வைத்து பேசினதுங்கிறது ஒரு தவறுதலான, ஒரு பார்வையில தவறுதலான, ஒரு பார்வையில சரியானது. அந்த அடாவடி டோனுங்கிறது மனிதனாக இயல்பாக அந்த சமயத்துல வரும். அது யாருனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த நேரத்துல மனிதனாக ஒரு 200 பேர் லைவ், அந்த சபை வந்து அவரை விட மோசமான பல சம்பவங்களை பண்ணது வரலாறு உண்டு. அந்த சம்பவங்களை பண்ணதும் திமுக தான், அதான் இருக்கு, அந்த வரலாறும் உண்டு. இல்ல சபாநாயகர் டேபிள் மேல ஏறி சம்பவம் பண்ண வரலாறு எல்லாம் இருக்கு. அதுல அவங்களுக்கு அந்த மரபுலாம் தெரியாது. இங்க மொழிங்கிற பிரச்சனைக்குள்ள வந்துருவாங்க. இவங்க தொடர்றதே மொழி, இந்தி எந்திரிப்பு, அதே போல இந்த பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரங்கள், இதுதான் வைப்பாங்க. சரி, அவரு தமிழர் தானே, ஏங்க இந்த மாதிரி தமிழ் இப்படி பேசாதீங்க, இப்படி வைக்காதீங்கன்னு இப்படி கற்றுக்கோங்க, இல்லை ஒரு 4 புக்கு கொண்டு போய் கொடுங்க, 4 பேர்கிட்ட ஒரு ஆலோசனை கொடுங்கன்னா அமைச்சர் கேட்டுக்க மாட்டேன் என்ன சொல்றாரு. அவ 200 பேர் 300 பேருக்கு மத்தியில நீங்க ஒரு கூட்டமைப்புக்குள்ள பேசும்போது அது மனிதராக நீங்க பார்க்கும்போது அது எமோஷனலா நமக்கு கோவம் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம மத ரீதியாக வரும்போது இங்க மதத்தின் ரீதியாக எல்லா சாதி மதம் கடந்து எல்லா கட்சிகளிலும் பாஜக உட்பட எல்லாருமே உறுப்பினராக இருக்கும்போது நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துவதுங்கிறது பெரிதளவும் தவறான ஒரு விஷயம். பட் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடை அவர் சொல்லும்போது அதை சரியாக நம்ம எடுத்துக்கலாம். அன்பு மொழிங்கிறாரு, கிறிஸ்தவம் என்றாலே எல்லா இடங்களையும் தெரியும், அமைதியான மார்க்கம்ங்கிறது தெரியும். ஸோ அந்த நம்ம அதாவது நீங்க பொலிட்டிக்கலா பாக்குறப்ப அது இஷ்யூ கிடையாது. நீங்க இவர் மரிய வில்சன் பேசுறாருங்கிறப்ப அந்த பேருக்குள்ள நீங்க பாக்குறப்ப அது இஷ்யூ. இப்ப அவர் பேசிட்டாரு, நாளைக்கு பாஜக வேட்பாளர் இருந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னார்னா சிக்கல் வரும். ஐயுஎம்எல் இருந்துச்சு அல்லாஹ் அக்பர்னு சொன்னார்னா இங்க சிக்கல் வரும். அன்னைக்கு நீங்க விட்டுட்டீங்க, இன்னைக்கு இதெல்லாம் கேட்கிறப்ப ஏன் கேட்குறீங்கன்னு அப்புறம் நீங்க கேள்வி கேட்க முடியாது. புரியுதா? அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கணும். இவர் மட்டும் கிடையாது, சபாநாயகருமே அதை தவிர்த்துக்கணும். சில இடங்கள்ல அவருமே அப்பப்ப ஒரு பாயிண்டை வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அது கவனிப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்க கோஷங்கள் எழுப்பும் போது அது சிக்கலாக கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா நீங்க ஜாதி மதங்களை கடந்து வந்திருக்கீங்க. அப்ப திருப்பி நீங்களே ஆரம்பத்துல இருந்து அதை களையக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து. இது முடிஞ்சிருச்சு. இப்ப மரிய வில்சன் அவர்கள் தன் தவறை ஒத்துக்கிட்டார்ல, அந்த அடிப்படையில அவர் ஒரு நாகரிக அரசியலுக்குள்ள மரிய வில்சன் வந்துட்டாரு, ஒரு புரிந்துணர்வு வந்துருச்சுங்கிறத நம்ம பாக்குறோம், பாராட்டுறோம். இதுல இதுல அது ஆமா, அவரு நம்ம அவர் மேல விமர்சனம் வச்சாலும் அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு ஆமா தவறாதான் படிச்சிருக்கேன்னு நான் என்ன சொல்றேன்னா, இது எதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றேன்னா,
இது தவறுன்னு தெரிஞ்சு கூட அவர் ஏத்துக்கிறாருல. திமுக அதிமுக எவ்வளவோ தப்பு பண்ணிட்டு இதுவரைக்கும் சட்டமன்றத்துல கேட்க வேணாம், வெளிப்படையாக ஒரு அறிக்கையில யாருமே கேட்டதில்லை. ஆனா சட்டமன்றத்திலே ஒரு தவறை புரிந்து கொண்டு எதிர்கட்சிகளிலிருந்து நான் கத்துக்கொள்கிறேன்னு ஒரு அமைச்சர் சொல்லும் போது இது வரவேற்கிறோமா இல்லையா கார்த்தி? தஞ்சாவூர்ல போயிட்டு நாங்க பேசின பேச்சுக்கே கட்டிங் ஒட்டிங் தான் சொல்லியிருக்கோம். அதுக்குதான் நான் சொன்னேன். அதுக்கு போய் நாங்க இதுக்கு போய் நம்ம தவறை உணர்ந்தவன் பேசிட்டான் அப்படிங்கிறப்ப அது சட்டமன்றத்துல அவர் பேசும்போது வரவேற்கிறோம், பாராட்டுறோம். எத்தனையோ பேர் தப்பா பேசிட்டு ஒரு மன்னிப்பு கூட கேட்கல, நான் தவறுதலா பேசினேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட யாரும் வைக்கலையே. அப்ப இரண்டுக்குமான வித்தியாசம் தெரியுதுல. அப்ப தாவேக்கா எடுத்துக்கொள்வது நாகரிக அரசியல், பண்பாட்டு அரசியல், கலாச்சார அரசியல், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுங்கிற அரசியலை தாவேக்கா முன்னெடுக்குது, அதை வரவேற்கிறோம். அப்ப இந்த இதே விமர்சனங்களை திமுக ஒன்று நடந்துச்சு சொல்றேன். அந்த சாமி அமைச்சர் அன்னைக்கு ஒரே பெரிய கூத்து. அன்றைக்கு இரவே முக ஸ்டாலின் என்ன பண்றாரு, அனைத்து எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது அறிவாலயத்துல, பிடிச்சி லெப்ட் ரைட்டு வாங்குறாரு. நான் உங்களை எதுக்கு அறிவாலயம் அனுப்பிச்சு விட்டேன், நீங்க என்ன சட்டசபைக்கு எதுக்கு சட்டசபைக்கு அனுப்பிச்சு விட்டேன், நீங்க என்ன கூத்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே ட்ரோல் வீடியோவா வருதுன்னு சொல்லிட்டு இவர் பிடிச்சி கத்திருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் எந்த ரியாக்டும் இல்லை. கவனிச்சிங்களா? அப்ப ஒரு கட்சியின் தலைவராக அதை உணர்கிறார் ஸ்டாலின். அப்படித்தானே இங்கே ஒரு கட்சியின் தலைவராக விஜய் உணர மாட்டாரா? சிஎம்ஏ சிரிக்க வச்சார் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதை பார்க்க மாட்டேங்கிறாரு திமுக தலைவர். எப்பவுமே வந்திருந்தா அமைதியா உட்கார்ந்து இருக்கிறவரையே குலுங்க சிரிக்க வச்சிருக்காரு சாமி அமைச்சர். அதுக்குதான் நைட்டு கூப்பிட்டு வார்ன் பண்ணாரு, நான் இங்க துக்கத்துல இருக்கேன், என் பாக்ஸை 25 முறை எண்ணணும், நான் தோல்வி தான் வருது, என்ன பண்றீங்க? தோல்வி தாங்க அந்த இடத்துல வரும். பணத்துல ஜாமீன் வாங்கிட்டு வந்தியா ஐயா, விழாமீன் வாங்கினே கடைசி வரைக்கும் ஜாமீன் கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரி எத்தனையோ முறை பாக்ஸ் எண்ணி அதை ஜெயிக்க முடியலங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கும்போது நீங்க சட்டசபையில உட்காந்து முதலமைச்சரை வச்சு உட்காந்துனீங்கன்னா அவர் கோவம் வருமாறாதா? அதை கூப்பிட்டு பிடிச்சி சொந்த கட்சிக்காரன் கூட அந்த வேலையை பார்க்கல, கூப்பிட்டு அறிவாலயத்துல கூப்பிட்டு பயங்கரமா லெப்ட் ரைட் வாங்கணும்னா அடுத்த நாள் எம்ஆர்கே டேயோ உட்காந்துருக்காரு. அடுத்த நாள் எம்ஆர்கே எடப்பாடி கூட தான் பேசிட்டு இருந்தாரு. நேத்து செம ரைடுன்னு இதான் நடக்குது. உங்களுக்கு புரியுது அரசியல்? சோ இதுதான் விஷயம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இதே மரிய வில்சன் மீது வந்த விமர்சனங்களை தாவேகா தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வரும் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்திருப்பாரு, அறிவுரை குறிப்பார். அதனுடைய விளைவு தான் இதை சொல்றேன். அப்ப இரண்டிற்குமான அந்த தலைமைத்துவம்ங்கிறது சரியாக வழி நடத்துதுங்கிற தாவேகா எந்த இடத்துலயும் தவறுதலாக வழி நடத்தலன்னு நான் சொல்ல வரேன். இதுல இன்னொரு கூடுதல் விஷயம், சபாநாயகருமே அதுல பெருசா ஆதரவாலாம் செயல்படுறதுல ஒரு மேக்சிமம் பண்றாரு. அவர் செங்கோட்டையில் அடிக்கடி இருந்துச்சுன்னா உட்காருங்க நான் சொல்றேன் அப்படின்றாரு. அப்புறம் இந்த இன்னொரு எம்எல்ஏ பேசும்போது கன்னி பேச்சு பேசினார்ல, கன்னி பேச்சு கண்ணியமானதா இருக்கணும் அபிஷேக் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் வரவேற்கிறோம் கார்த்தி. அதெல்லாம் நல்லா பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு டிஃபெண்ட் அரசியல் எடுத்து வைக்கும் போது இங்க டைவர்ட் பாலிடிக்ஸ்க்கு போகாம சரியான பாலிடிக்ஸ் அவங்க பண்ணும்போது திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு மரியவெல்சன் பேசும்போது அந்த விஷயத்த பேசாம போயிருந்தாலும் இன்னும் விமர்சனத்துக்கு ஆயிருக்கும். இன்னைக்கு தமிழ் தப்பா பேசினாலும் இன்னைக்கு யாரும் விமர்சனம் வைக்க மாட்டான். இன்னைக்கு பாராட்டு வாங்கிட்டாருல, அதுதான் விஷயம். அப்ப இந்த அரசியல் பார்வையை தாவேக தலைவர் செய்வதனால் பார்ப்பதினால் இது தவறுன்னு தெரிஞ்சனால அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, எச்சரிக்கை செய்யக்கூடிய பண்புக்கு வந்துட்டார்னா பவர் சென்டர் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தொகுதி மறுவரைக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது எதிர்ப்பு அதிமுக, பாஜக, பாமக இவங்கெல்லாம் எதிர்ப்பு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி சில விஷயங்களெல்லாம் பேசிட்டு ஆதரவுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அதை பார்க்கல. அதுதான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த எதிர்ப்பு எங்கிருந்து வருது? ஏன் பாஜக அதிமுக புரிஞ்சுக்க முடியுது, பாமகவுக்கு இதுல என்ன எதிர்ப்பு? இல்லை, பாமகவுடைய அரசியலுங்கிறது நீங்க பாஜகவுடைய அரசியலை பிணைத்தது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல நீங்க அதிமுகங்கிறது பாஜகவுடைய அந்த கட்டமைப்புக்குள்ள சிக்கிட்டு இருக்காங்கிறது இந்த தீர்மானத்தின் மூலமா தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த இரண்டு கட்சிகளையும் உட்பட பாஜகவை உட்பட அதற்கு ஆதரவு தர மாட்டாங்க பெருமளவு. ஆனா இங்க என்ன சிக்கல்னா, இங்க தீர்மானங்கள் நிறைவேற்றி இது ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு போவோம், அது மாற்றக்கிறது கிடையாது. ஆளுநர் இது ஜனாதிபதி மாளிகை கொண்டு போவாரு, இவ்வளவு இடைஞ்சல்ல இந்த மாநிலங்கள்ல இருக்குங்கிறப்ப. ஆனா இதெல்லாம் கடந்து நீங்க நாடாளுமன்றத்துல மக்களவை மாநிலங்களை நிறைவேற்றிட்டீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் இது. கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் இது. ஒன்றும் இதனால ஒண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விஷயம் நீங்க ஒரு ஆதரவு கொடுப்பதுங்கிறது தமிழ்நாட்டின் நலன்ல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அதிமுக அந்த பார்வையில இது ஜெயலலிதா இருந்தா இதை செஞ்சிருப்பாங்களா ஒரு கேள்வி இருக்கு. இதே ஓபிஎஸ் இருந்தா கூட இதை செஞ்சிருப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இந்த மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல அதிமுக கவனம் செலுத்தல. இங்க அவங்களுக்கு இங்க இந்த பாலிடிக்ஸ்ல
அழுத்தம் அவங்களுக்கு மேல இருக்குங்கிறது வெளிப்படையா தெரியுது. இல்ல இன்னுமே அந்த அழுத்தம் எங்க இருந்து இருக்கு? இப்ப பிஜேபியோட கூட கூட்டணிங்க அது முடிஞ்சிருச்சு. அழுத்தம் தாங்க, பாஜக அழுத்தம் தாங்க. தேர்தலே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அழுத்தம் கொடுத்தா ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. சிங்க ராமச்சந்திரன் அண்ணன் வந்து இப்ப விலகி அவர் ஒரு கடிதம் கொடுத்திருக்காருல்ல, அதுல ஒரு விஷயங்கள் பதிவு செஞ்சிருக்காரு. ஆமா, அதுதான் மேட்ரு. அப்ப அந்த அழுத்தத்திலிருந்து ஏன் எடப்பாடி வெளியே வர மாட்டாரு? அதுலயே அவர் வந்து எந்திரிச்சு சொல்லும் போதெல்லாம் அவர் அவமானப்படுத்தி வெளியே அமைச்சிடுறதுன்றது அது உக்கிரமா இருந்தது. அது தேவைங்க. அதாவது நீங்க செஞ்ச வினைக்கு தான் அது வந்துட்டு இருக்கு, வேற ஒன்றும் சொல்ல வேண்டியது. அது நடக்கும். நீங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு உங்களை சுத்தி வந்துட்டு இருக்கு. செங்கை ராமச்சந்திரன் விளங்கினாரு. நேற்று செய்தி சண்முகம் கூட சொல்றாரு, சத்தியம் பண்ணி சொல்லுங்க திமுக அதிமுக என்னன்னு சொன்னா இதுக்கு மேல என்னங்க சாட்சி வேணும்? அவரு ஏதோ அந்த சின்ன பிள்ளைத்தன மாதிரி சத்தியம் பண்ணுங்கிற மாதிரி கத்துறாரு. அப்ப இதுக்கு மேல என்ன சாட்சி? அப்ப ஒரு முன்னாள் அமைச்சரா ஒரு கழகத்துடைய ஒரு முக்கிய நிர்வாகியா சிவி சண்முகம் சொல்லும் போது அதுல உண்மை இல்லைன்னு நம்ம ஒத்துக்க முடியாது. இல்ல உண்மை இருக்கிறனாலதான் அதனால எல்லா பிரஸ் மீட்லயும் அதை சொல்றாரு. திமுக அதிமுக ஒன்றிணைய போது எடப்பாடி பேசினாருன்னு சொல்றாரு. இது ஒரு படி தாண்டி பங்காளி கூட்டணின்னு சொன்னாரு பாருங்க, அங்கதாங்க எடப்பாடி அடிச்சாரு. அந்த விசுவாசத்தை காமிக்கிறாரு. ஆமா இருக்கும்ல. ஆமா, இவர் வந்து விவசாயி, இவங்க வந்து விவசாயி. திருவாரூர் சேலம் கனெக்ட் ஆனோடனே பங்காளி ஆயிட்டாங்க. அது சிவி சண்முகம் சொல்லும் போது இருந்துச்சு பாத்தீங்களா, ஆகா வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப நீங்க இவ்வளவு விமர்சனம் வைக்கிற போது சிரிச்சிட்டு இருக்கீங்க பெருமையா, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப செங்கை ராமச்சந்திரன் மாதிரி இளம் கட்சியினர்லாம் வந்து எங்க வருவாங்க? அடுத்து இளம் தலைவராக யாரை பாக்குறாங்களோ அவரை நோக்கி தானே வருவாங்க. இப்போ போக முடியாது. உடனே இப்ப ட்விட்டர்ல எல்லாம் சந்துக்குள்ளார பயங்கர ட்ரெண்டா இருக்கு. என்னது? அம்மா இருக்கும்போது அவர் போய் இணைஞ்சாரு இல்லையா, உங்க அப்பா வந்து ரொம்ப விசுவாசி, அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க நாங்க இதயத்துடன் நீண்ட ஆலோசனைக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கீழே ஒரு சொன்னாரு, தலைமைத்துவம்ங்கிறது அம்மாவிற்கு பிறகு நான் இங்க எதிர்பார்க்கலன்னு சொன்னாரு. அப்ப அங்க தலைமைத்துவம் இல்ல. 2013 அப்புறம் 2017 அப்புறம் அதிமுக ஆட்சி நாங்க நடத்துறது தான் அதிமுக ஆட்சின்னு ஆதவர்ஜன் சொல்றாரு. அப்ப வெளிப்படையா தெரியுது. ஏங்க சிவி சண்முகம் எங்கேயாவது இத்தனை பிரச்சனைகள் போகுது, இதெல்லாம் பேசாம ஏன் அதிமுக விஷயத்தை மட்டும் பேசுறாரு? திமுக அதிமுக கூட்டணி, ஏன்னா அது ஒரு டேஞ்சரான விஷயம். அதை அவர் சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும்னு நான் சொல்ல வரேன். அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அப்ப சிக்கல் அங்க பிரச்சனை இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குல்ல. அதே போலதான் இந்த பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதுங்கிறதுல தொடர்ந்து நிக்கிறாரு எடப்பாடி. பாஜக அந்த சங்கிலியை கழட்டினாதான் இவர் இந்த பக்கம் வருவாரு. நீங்க பாஜக கூட கூட்டணி வைங்க, கூட்டணி வைக்காது. இந்த மசோதா எங்க தாக்கல் ஆகும் போது? நாடாளுமன்றத்திலே, மக்களவை, மாநிலங்களவையில். தமிழ்நாட்டில் தீர்மானத்தில் ஆதரவு கொடுப்பதில் அதிமுகவுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இதான் நான் கேட்கக்கூடிய. தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையும் நலனும் இருப்பதனால்தான் ஜெயலலிதா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு அன்றைய தினம் எதிர்த்தார். திமுகவை நோக்கி, கலைஞரை நோக்கி ஒரு கேள்வி வச்சார். கலைஞர் தமிழ்நாட்டினுடைய துரோகின அறிக்கை விட்டவர் ஜெயலலிதா 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு. ஏன் சொல்றேன்னா, அந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு அன்றைய காங்கிரஸ் ஆட்சி, அப்போ மத்திய இணையமைச்சர் KV தாமஸ் இருக்காரு. அவர்கிட்ட TR பாலு, அன்றைக்கு மக்களவை மாநிலங்களுடைய குழு தலைவராக TR பாலு இருக்காரு. கொண்டு போய் கடிதத்தை கொடுக்குறாரு. கருணாநிதி கொடுத்த கடிதத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்ப ஜெயலலிதா சொன்ன அறிக்கையை மென்ஷன் பண்ணி இந்த கடிதத்தை கொடுத்தோன்னே கருணாநிதி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. முதல் நாள் ஜெயலலிதா, 2வது நாள் அவங்க கடிதம் மேல கொடுத்தோன்னே இங்க 2வது நாள் கருணாநிதி அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு. நாங்கள் திருத்த மசோதாவில் சில திருத்தங்களை கேட்டிருக்கோம், அது KV தாமஸ் அன்றைய அமைச்சர் மறுபரிசீலனை செய்து அதை ஏற்றுக்கொள்வதனால் நாங்கள் மக்களவை மாநிலங்களவையில் வாக்கு செலுத்துறோம்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அந்த மசோதா தாக்கல் ஆயிடுச்சு. ஆனா KV தாமஸ் எப்பயும் போல லட்டு கொடுத்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் திரும்பி ஜெயலலிதா அம்மா ஒரு அறிக்கை விடுறாங்க, எத்தனை புடம்பட்டாலும் இரும்பு பொண்ணாகாதுன்னு சொல்லி ஒரு வசனத்தை மென்ஷன் பண்ணிட்டு கருணாநிதி நோக்கி அந்த கேள்வியை பழமொழியை வைக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? புரியுதா உங்களுக்கு? டிஃப்ரெண்ட் புரியுதா? அப்ப இந்த அதிமுகவும் திமுகவும் வேறு இல்லை ஒன்றுங்கிறன. இப்ப அதிமுக திருத்தங்கள் வேணும், ஃபேர் டீலிமிட்டேஷன். அந்த ஃபேரை அவங்க செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யலைன்னா அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அன்றைக்கு ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்து சொன்ன அதே வார்த்தை எடப்பாடிக்கும் பொருந்தும்ல. இதுதான் நம்ம இங்க சொல்ல வரோம். இதுதான் இங்க சிக்கல்னு சொல்ல வரோம். அப்ப இந்த பாலிடிக்ஸ்ல இருந்து எடப்பாடி இன்னும் வரலன்னு நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்குள்ள அவர் வரல. நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக திமுக, அதாவது எதிரியாக பார்க்கின்ற விஜயையும் எதிரியாக பார்க்கின்ற தாவேக்காவையும் எதிர்த்து ஒரு தீர்மானத்துக்கு திமுகவே ஆதரவு கொடுக்கும்போது அதிமுகவுக்கு என்ன கேடு? என்ன கேடு உங்களுக்கு? அப்படியே கிழிச்சிருவீங்க. நீங்க அப்படியே 100 MLA இருக்கீங்க இங்க, அப்படியே எதிர்த்து இங்க இருக்கிறது 40. அதுல இப்ப இந்த MP எலெக்ஷன் வந்து அதுல ஒரு 20 பேர் போயிடுவான். ஆல்ரெடி ஒரு 5 மைனஸ் ஆயிடுச்சு. 5 மைனஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ உள்ளாட்சி எலெக்ஷன் இருந்தா அதுல ஒரு 10 பேர் போயிடுவான்.
இடைத்தேர்தல் டேட் அறிவிக்கட்டுங்க. நான் சொல்றேன், நீங்க எழுதி இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. கொலவெறியோட காத்திருக்கேன். இடைத்தேர்தல் அறிவிக்கிட்டோம். இடைத்தேர்தல் டேட் அறிவிச்சோட ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். கேளுங்க, இடைத்தேர்தல் டேட் அடிச்சோன்னே ஒரு 10ல இருந்து 15 எம்எல்ஏ அதிமுக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போலனா நீங்க என்னன்னு கேளுங்க. நடக்கும் இது கூத்து, நீங்க நடக்கும். இது அண்ணன் வந்து அதிமுகவை தலைமை தாங்குவார். அந்த சம்பவம் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஐயோ சொல்ல முடியாது. அரசியல் எதுவும் ஆமா வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கா அந்த ஸ்கூல் லைஃப். ஆமா 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 அது வைரல் ஆகுது. இன்னொன்னு 2017 வேற அவங்க இறந்துட்டாங்க வேற. இப்ப அவங்க இல்ல இல்லையா? இப்ப அவங்க இல்லைன்னா இவர் என்ன வேணாலும் சொல்லலாம். அன்றைக்கு லேடி சூப்பர் ஸ்டார், இன்றைக்கு அப்படி வந்து இல்ல. அது நான் போய் பார்த்தேன். அன்புக்குமே அம்மா சொன்னாங்க, நீங்க தான் இந்த கட்சியை அடுத்து அப்படின்னு சொன்னாருனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு சொல்லியிருக்காங்களா? அவங்க தான் நான் இல்லைன்னாலும் 100 ஆண்டு காலத்திற்கு ஆமா அதிமுக நிலைத்து இருக்கும் சொல்லியிருக்காங்க. அது யாரை வச்சு சொன்னா? என்ன வச்சுதான் சொன்னாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னாலும் அதுக்கு கைத்தட்டத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப 29 எப்படி நடக்கும்ல? மோடியா லேடியான்னு அன்னைக்கு இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு எப்படி வரும்? மோடியா கேடி இருக்கலாம், மோடியா இந்த ஜிம் பாடியான்னு கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? அப்ப இந்த மாதிரி அரசியல் 29ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பக்கம் இங்க விளையாண்டு இருப்போம். அதுதான் இவங்க ஒரு பக்கம் இங்க விளையாண்டு இருப்பாங்க. ஏய் நான் உன் கட்சிக்காரன், நான் ஓன் டீம்ல தானே இருக்கேன், அதனால அன்னைக்கு மோடியா லேடியா, இன்னைக்கு நானா நீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி போங்க அரசியல் தான். சரி, அரசியலுக்குள்ள வருவோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலையில சந்துக்குள்ளார பயங்கர சண்டை. இது இன்னொரு பக்கம் இந்த சென்னை கார்பரேஷன் வந்து போட்டிருக்காங்க. அதாவது நம்ம அண்டா அண்ணன் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டிட்டு இருந்தவர் இன்னைக்கு 28,000 ரூபாய் வந்து கட்டுறாரு. 2025-26 காலகட்டத்தில் இப்படி 5,000 ரூபாய் கட்டினவர் இன்னைக்கு 28,000 ரூபாய் வந்து கட்டுறாருன்னு சொல்லி மண் நியூஸ்ல போட்டதை எடுத்து ஸ்கிரீன்ஷாட்டா போட்டு வந்து கட்டியிருந்தார். அதுக்கு அதே மாதிரி வழக்கம் போல ஏரிதாஸ் இவங்கெல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க. இப்போ சென்னை கார்பரேஷன் உடனே வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ராஜா, நாங்கள் அந்த மாதிரிலாம் எந்த உயர்வும் நாங்கள் வந்து பண்ணலன்னு போட்டாங்க. எதுக்காக இப்படி ஒரு வேலை? அப்பப்போ வா இன் இம் வன்மம் இம் அவ்வளோதான். உங்களுக்கு புரியுதா? அது 3 தான் சுருக்கணும், நம்ம நேயர்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த அரசியலை இவங்க கைவிட மாட்டாங்க. இப்பயுமே நீங்க நாகரிக அரசியலை எடுக்கவே இல்லைங்கிறதா நான் சொல்றேன். திமுக தொடர்ந்து ஏதாவது தாரினோட்டு சொல்லணும். நாகரிகம்னா என்னன்னு கேட்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம ஸ்கூல் லைஃப்ல அந்த மாதிரியா? அந்த மாதிரி அதெல்லாம் இங்க வராது. இந்த அந்த அரசியலை நான் தான் ஒரு சேனல்ல போய் பேசியிருந்தேன். தற்கூரின்னு இன்னும் முதல்வரை பேசும் அளவிற்கு உங்களை விட்டு வைத்திருக்காரு முதல்வருங்கிறது எனக்கு வருத்தமா இருக்குன்னு நான் சொன்னேன். ஏன்னா தப்பு அது தெரிஞ்சு. சரி, இந்த திமுகவுடைய நிர்வாகி பேசுவதை எப்படி அறிவாலயம் ரசிக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு இந்த சென்னை கார்பரேஷன் மேட்டருக்கு 2 விஷயம் நான் சொல்றேன். ஒரு விஷயம், டிஎம்கே ஐடி விங்ல முதலமைச்சர் விஜய் செல்வதனால் ஆம்புலன்ஸ் வழிவிடாமல் அப்படின்னு ஒரு வீடியோ வைரல் ஆக்குறீங்க. அது என்ன உண்மைத்தன்மை? அது முன்னாடி எடுத்த அவருக்கு ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது தான். ஆமா, சொந்த தலைவரைய குளத்தூர்ல தோக்க வச்சு திரும்பி பாக்ஸை ஓபன் பண்ணி அதுலயும் தோக்க வச்சு இங்க மறுபடியும் ஆம்புலன்ஸை ஓட விட்டு அதுலயும் அசிங்கப்படுத்தி உங்களுக்கு இந்த கேவலமான ஸ்ட்ராட்டஜி யார் தர? அதை சொல்லுங்க. அதுலயும் ஒரு 4 பெண்கள் வந்து நீங்க எங்க ஏரியா கவுன்சிலரா வரணும்னு சொல்ற அளவுக்கு ஆகிட்டு இந்த அளவுக்கு தேவையா? ஏங்க அவர் அது ஒரு ஐடி விங்ல எடுத்து போடுவாங்களா? அவங்களோட அபிஷியல் ஐடி இருந்தாருன்னா ஒரு பிரதமர்னு அளவுக்கு காங்கிரஸ் நினைச்சிட்டு இருந்துச்சுங்க. நீ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தினம்தோறும் இருக்க கூடாதுதான் இப்படி பண்ணிருக்கிறது. அதான் தினம்தோறும் அசிங்கப்படுத்துறது. ஐடி விங்ல அதை ஏதாவது ஒரு உண்மை தனிங்களுக்கா? நீங்க ஒரு ஐடி விங்கு, அதை நீங்க தான் பெரிய கொள்கை கொண்ட ஐடி விங் ஆச்சு. அதுல ஒரு விஷயத்தை பதிவு செய்யும் போது எங்க கொள்கையே என்னன்னு உங்களுக்கு தெரியல, அப்புறம் கொள்கை கொண்ட ஐடி விங்னா சரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நீங்க போட்டிருந்தா பரவாயில்ல. அப்ப இதுக்கு பேர் என்ன கத்தி? வன்மமும் தொடர்ந்து தாவேக்காவை வந்து விமர்சனம் ஏதாவது ஒரு வகையில வைக்கிறான். அது தப்போ சரியா? தாவேக்காவா நீ போறிய, ஏய் தாவேக்கா இங்க வா, உன் மேல நீ தான் அது, அவ்வளவுதான். இதுதான் விஷயம். அதாவது அப்படிங்கிற லெவலுக்கு இப்ப அவங்க இறங்கிட்டாங்க. ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்காருங்கய்யா, விஜய் ஆண்டனி ஒரு பேரு. அவர் இந்த முனிவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் ஒரு இதுல வந்து சொல்லியிருப்பாரு, தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு இல்லை, தப்பு இல்லை. அதையும் நீங்க ஒழுங்கா செய்யல, அந்த தப்பையும். அந்த வடிவேல் ஒரு படத்துல இந்த கொண்டைய மறைக்கணும் எப்படி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எல்லா விஷயத்திலும் எல்லா கெட்டப்பும் வடிவேல் போட்டு வருவான். அந்த ட்ரெயின்லயும் போட்டு வருவான், வெளுத்து எடுத்து மண்டை மேல உள்ள கொண்டைய மறந்துட்டீங்க, வெளுத்து எடுத்துட்டு பாடுங்க. ஓ பாடி சோடா, இதுதான் சிக்கலா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதை விட இன்னொன்னு பழைய படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, லிவிங்ஸ்டன் கூட. அந்த இதெல்லாம் திருடிடுவாரு, இதெல்லாம் பீரோல இதெல்லாம் திருடிடுவாரு. சார் நான் வந்துட்டு சார் நான் எல்லாமே நான் அவங்க சொன்னதெல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டேன், நீங்க வந்து எல்லாம் அங்க பாத்துருங்க அப்படின்ற மாதிரி இப்படி மாட்டிக்கிட்டு ஏதாவது முழிக்கிறது. அதாவது தப்பும் பண்ணிடுறாங்க. அடி பயங்கரமா நெருப்படி உழுவுது. வாயில சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை.
அந்த அளவுக்கு இந்த விர்ச்சுவலர்ஸ் அடி வெளுத்து முதுகு கீழே விழுவுது அடி, பயங்கரமா அடி வெளுத்தெடுத்த உடனே பனினி சட்டைகள் எல்லாம் கிழிஞ்ச உடனே திரும்பி இப்ப இந்த சட்டசபையில ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். இன்னைக்கு மரியா வில்சன் பேசுவாரான்னு வெயிட் பண்ணாங்க, போட்டு டமால் உடைச்சிட்டாரு. இல்ல இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பேசுறதும் சரி, கேட்கும் போதும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, இதுல ட்விட்டர்ல எல்லாம் சரி, ஒரு விஷயத்த கட் பண்ணி ஒரு பாதியா கட் பண்ணி ஒரு ஃபயர் விட்டுக்கிட்டு அப்படி இன்னைக்கு சின்னவர் இப்படி கிழிச்சிட்டாரு, இன்னைக்கு அண்ணன் எம்ஆர்கே பண்ணி சொல்லும் அப்படி கிழிச்சிட்டாரு, ஓ பண்ணி சொல்லும் இப்படி பண்ணிட்டாரு, தற்கொலைங்களுக்கு பாடம் எடுத்துட்டாரு, அப்படி இப்படின்லாம் ரியாலிட்டியில பார்க்கும்போது அவங்க வந்து இந்த சீனியர்ஸுக்கு பயங்கர டஃப் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பெரும்பாலும் பதில்கள் வந்து ஆன் தி ஸ்பாட்லேயே வந்து கொடுத்துறாங்க. ஒரு சில டேட்டாஸ்ல சின்ன சின்ன தப்புகள் வந்து இருக்க தான் செய்யுது. ஆனா ரியாலிட்டியை கடந்து இவங்க ஒரு விஷயம் பண்றதுன்றது எப்படி சேருது மக்கள் கிட்ட? அதுதான் சொல்றேங்க, தப்பான ஸ்ட்ராட்டஜிங்க, தப்பான பாலிடிக்ஸுங்க. நீங்க எடுத்திருக்கிற பாலிடிக்ஸ்க்கு அதனால தான் நீங்க தோத்துல உட்காந்துருக்கீங்க. திருப்பி நீங்க ஒன்று இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக பார்க்கும்போது மக்களுடைய பார்வை வேற, எடப்பாடியை முதல்வராக பார்க்கும்போது மக்களுடைய பார்வை வேற, ஜெயலலிதாவை பார்க்கும்போது மக்களுடைய பார்வை வேற, பெரிய எம்ஜிஆர் அவர்களை பார்க்கும்போது கூட மக்களுடைய பார்வை வேறையாக இருந்தது. டோட்டலா இந்த அண்டர் எஸ்டிமேட்டே நீங்க பண்ண முடியாது. அந்த அளவிற்கு இங்க விஜய் அவர்களுடைய பார்வைங்கிறது மக்கள்கிட்ட வேற மாதிரி இருக்கு. அதை இன்னும் திமுக புரிஞ்சுக்கலன்னு நம்ம சொல்றோம். நான் வேணா உங்களுக்கு அட்வைஸ் கூட கொடுக்குறேன், திமுக அதை புரிஞ்சுக்கல. இங்க மக்களோட எமோஷனல் கனெக்ட்ல இருக்காரு அவரு முதல்வர். அதை இன்னுமே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அது ரொம்ப தப்பு. எப்படி தெரியுமா யோசிக்கிறாங்க? இப்ப எங்க வீட்லயே, என் வீட்டுல இருந்து ஒருத்தர் முதல்வர் ஆகி போயிருந்தா எப்படி இருக்கும், எங்க அண்ணன், எங்க சித்தப்பா, எங்க மாமா, என் தாய் மாமா, அப்படிங்கிற அளவுக்கு இந்த மக்கள் ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கும்போது அதை நீங்க எப்படி உடைப்பீங்க? சொந்த வீட்டுக்காரனே நீங்க காரி துப்பும் போது அந்த வீட்டுல இருக்கவங்க கேட்டுக்கோனா சொல்லுங்க. நீங்க நான் கேட்குறேன் அதுதான். நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே நம்மளே காரி துப்புனா நம்ம கோபம் வருமா வராங்க? அப்படிதான் இங்க நடந்துட்டு இருக்கு. நீங்க மக்களிலிருந்து ஒருத்தரை போனது போல ஒரு கட்டமைப்பு, அந்த எமோஷனல் கனெக்ட்ங்கிறது நீங்க காலத்துக்கு உடைக்க முடியாது. நீங்க அதுல தூக்கி மண்ணலி வீசிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுதான் நான் சொல்றேன் சிக்கலுங்கிறேன். நீங்க இப்ப இவ்வளவு வன்மமான விஷயம், இவ்வளவு பொய்யான விஷயம், அது பொய்யானதை கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள ஒரு சேனல்ல ஒரு பப்ளிஷ் பண்ணி நீங்க போடுறீங்க அப்படின்னா, அதை எடுத்து இங்க திமுக ஆதரவாளர்கள் அதை ஒரு வீடியோவா போடுறீங்க அப்படின்னா எப்படி? இதெல்லாம் எப்ப மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இப்ப இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு போவீங்க? இந்த சரத்குமார் மணிவண்ணனும் பேப்பர் வச்சுட்டே போவாங்களா? அப்படி போவீங்களா? அறிவாலயத்துக்கு நாங்க அப்படி போறோம். எப்படி போவீங்க? நாங்க தான் பெல் அடிக்கிறது. இதை நீங்க கண்காணிக்கல. நீங்க பெரிய கட்டமைப்பு பெண் நிறுவனம் இருக்குன்னு சொல்றீங்க. இது ஒரு தவறுதலான விஷயம். ஏன் பேசுறீங்க? கூப்பிட்டு நீங்க வான் பண்ண மாட்டீங்களா? ஏன் இப்படி தொடர்ந்து யாரு அனுமதி கொடுத்து உங்களுக்கு இப்படி பேச வைக்கிறா? ஏன் இப்படி செய்தி போட்டீங்க? ஏன் பொய்யான செய்தி போட்டீங்க? இதெல்லாம் ஏன் யாருமே கேட்க மாட்டீங்கன்னு தான் நம்ம சொல்ல வரோம். அப்ப நீங்க ஒருவேளை இன்றைக்கு தாவேக்கா 20-30 சீட்டு வாங்கி எதிர்கட்சியா இருந்தா ஒட்டுமொத்தமாக தாவேக்காவை விஜயகாந்த் போல சீமான போல ஆக்கியிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த டைவர்ட் பாலிடிக்ஸ் அவங்க தான் பண்றாங்க. ஆனா குறைகள் எல்லாம், அந்த நெறியாளர்கள் எல்லாம் முட்டு கொடுக்கறது தாவேக்காவை. உங்களுக்கு புரியுதா? தாவேக்கா மீது பழைய போடுறது, டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்ணுது. அப்ப இங்க இவ்வளவு கேள்வி இருக்கும்போது அதை பத்தி இவங்க பேசவே மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக சிக்கலுங்கிறது இதுதான். இங்க மக்களோட ஒரு ஒன்றிணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு கூட அவரு சட்டசபையில அந்த மகளிருக்கான ஒரு மசோதாவை பற்றி பேசும்போது ஏன் அக்கா, ஏன் சித்தி, ஏன் தங்கச்சி, ஏன் பாட்டி அப்படிங்கிற பேசுறப்ப அதை நீங்க எப்படி உடைப்பீங்க? எப்படிங்க உடைக்க முடியும்? ஒரு கொஞ்சம் கூட சிந்திக்கவே மாட்டீங்க. அப்ப வேற அரசியல் பாயிண்ட் நகர்த்து போங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல நான் திரும்பி அதுக்குள்ளதான் வந்து சிக்குவேன் அப்படிங்கிறப்ப சிக்குனா சின்ன பின்ன தான் ஆவீங்க. வேற என்ன ஆவீங்க? ஏதாவது நீங்க எடுத்து வச்சிங்களா 70 நாள்ல ஏதாவது ஒண்ணு தாவேக்கா மீது இது விமர்சனம் சொல்லுங்க, மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு விஜய் சரியில்லைப்பா, இந்த ஆட்சி தாவேக்கா சரியில்லை இப்படின்னு மக்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க சொன்னதை சொல்லுங்க. கேள்வி கேட்கறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு சோதனை போகும்போது ஜிபேல 66 லட்ச ரூபாய் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஒரே நாள்ல 66 லட்ச ரூபாய் எவ்வளவு பெரிய மதிப்புள்ள பணம். உங்களோட ஆட்சியில எத்தனை ரைடு அப்படி போச்சு? இதை மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இன்னைக்கு காவல்துறையில லஞ்ச ஒழிப்புல காவலர்கள் லஞ்சம் வாங்கினாலும் புகார் வாங்கினாலும் ஒரு ரகசியம் காக்கக்கூடிய ஒரு நம்பரை வெளியிட்டு இருக்காங்க. புரியுதா? அதுக்கான ஒரு நிதியை ஒதுக்கி இருக்காங்க, சிறப்பு அணியை ஒதுக்கி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது வரவேற்க தருமா படாதா? இப்போ உங்க ஆட்சியில் இதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்தீங்க? சரி, அப்படி எடுத்திருந்தா என்னென்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க வெளியே. இதெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட வச்சிருக்கணும்ல. தேர்தல் வாக்குறுதி, தேர்தல் அறிக்கை கொடுக்கலாம் முக்கியம் இல்லை. நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம் இந்த 5 வருஷம் அப்படின்னு நீங்க வெளியே சொல்லணும்ல. அப்படி சொல்றதுக்கு என்ன இருக்கு? கார் ரேஸ் இருக்கு, செஸ் ஒலிம்பியாட் இருக்கு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஆமா இல்லையா பின்ன? ஆமாங்க, அதுதாங்க சொல்ல ரொம்ப முக்கியமானதுங்க. இது ரெண்டும் முக்கியமானது. துபாய்க்கு போனது ஒரு முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. மக்கள் நலனின்னு அங்க முதலீடு இருக்க போனது தானே சொல்றீங்க? ஆமா.
இப்போ மக்கள் நலன் என்ன இருக்கு? அந்த முதலீடுக்கு முன்னாடி இவர் போறதுக்கு முன்னாடியே இங்க இருந்த ஃபோர்டு கம்பெனிக்காரன் காலி பண்ணிட்டு போனான், தெரியுங்களா உங்களுக்கு? அது ஒரு கூத்து நடந்துச்சு. திருப்பி இப்போ வம்படியா தாவேக்காத ஃபோர்டு கம்பெனிக்காரன் கூப்பிட்டு சிஎம் கூட நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டு போனார் அவரு சிஇஓ. அட வாயா, அவங்க போயிட்டாங்க, நீ வாயா. ஆமா, அது திமுக ஆட்சி தோல்வின்னு அவனை 2 மாதம் போர்ட்ல இருந்து அவனுக்கு அமுச்சு விட்டு அமெரிக்கால இருந்து கூப்பிட்டு வந்து சிஎம்மோட ஒரு போட்டோ நீங்க எடுக்க வச்சு என்னென்ன ஸ்பெசிலிட்டி வேணும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், திரும்பி போட ஆரம்பிங்கன்னு சொல்லி திரும்பி இப்ப பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? இவர் முதலீடுக்கு அங்க போறாரு, இங்க முதலீடு பண்ணிட்டு இருக்கவங்க காலி பண்ணிட்டு போனான். அப்படிப்பட்ட சூழல் இங்க தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இதெல்லாம் யாரும் திறக்க மாட்டீங்க. இவங்க ஆட்சியில இருக்கும் போதே பல நிறுவனங்கள் ஆந்திராவுக்கு போச்சு. இதை எதிர்த்து அதிமுக அவங்களோட ஐடி விங்ல எல்லாமே வைரல் பண்ணாங்க, எல்லா பேச்சாளர்களும் எல்லா சேனலும் பேசினாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே அதிமுக பயன்படுத்துச்சு. அப்ப அதுக்கெல்லாம் திமுகவுடைய அன்றைய பதில் என்ன? இன்றைக்கு முட்டு கொடுக்குறவங்களாம் அன்றைக்கு ஏன் அதை பேசல? அப்ப கேள்விகள் வருது இல்ல, பதில் வருது இல்ல. ஒரு கட்சியில உறுப்பினராக இல்லாத போது ஒரு மருமகன் ஆதிக்கம் செலுத்துறாருன்னு வெளிப்படையா எல்லா பெரிய பெரிய சேனல்கள் கட்டுரைகள் வந்துச்சுங்க. நான் எனக்கு சீட்டு வேணா நீ போய் மருமகனை பாருங்கிற அளவுக்கு எல்லாம் கொண்டு வந்தீங்க. அப்ப இவ்வளவு கட்டமைப்புகளை மீறி இதெல்லாம் எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். எப்படி மனம் வருதுன்னு கேட்கிறேன். அப்ப இதெல்லாம் நீங்க தப்பு பண்ணிட்டு தாவேக்காவை குறை சொல்வது, தாவேக்காவுடைய தலைவர்களை குறை சொல்வதுங்கிறது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இதை மக்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கிறதா இங்க கேள்வி கார்த்தி. ஸோ இந்த எமோஷனல் கனெக்ட்ங்கிறத உடைக்க முடியாது. அப்ப திமுக இருக்கக்கூடிய இந்த 60 நாள் 70 நாள் பாலிடிக்ஸ் 100 நாளே வச்சுக்கோங்க, எடுத்த எல்லாமே தோல்வி. ஜென்சிகேட் மீட்டிங் மாவட்டம் தோறும் நடத்துவாங்க. எத்தனை மாவட்டத்தில் நடத்திருக்காங்க? தோல்வி. இந்த கரப்பாம்பூச்சி நடத்தின அந்த நீட்டுக்கான போராட்டத்துல அதுல உள்ள புகுந்தது இந்த கருப்பாடுகள் 2, அதுவும் தோல்வி. புரியுதா உங்களுக்கு? ஒட்டுமொத்தமாக தோல்வி. ஏன்னா மக்கள் பிரச்சனை பேசலாம். மக்கள் பிரச்சனை இருக்கா? இருக்குங்க, தமிழ்நாட்டிலே இருக்கு. இந்த போதைக்கு எதிராக ஒரு மாணவன் சொல்லி இறந்துட்டான், அதை எடுத்து பேசுங்க. அதுக்கு இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்க, சபாநாயகர் திங்கட்கிழமை வாங்கன்ட்டாரு, முடிஞ்சு போச்சா? அப்ப நீங்க அந்த திமுகல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் அந்த மாணவன் குடும்பத்தை போய் பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சு? கடந்த ஆட்சியில திமுக இருக்கும் போதும் இந்த மாதிரி அதே கல்லூரிகள், அதாவது இந்துஸ்தான் கல்லூரியில் இதே ஒரு 2-3 கொலை சம்பவங்கள் நடந்துச்சு. அது கரூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், குடித்தலையில் ஒரு மாணவன் நினைக்கிறேன். 2017-16 இந்த மாதிரி சம்திங் தான். திமுக காலங்களில் இதே இந்துஸ்தான் கல்வி மாணவன் தான் இறந்து போனான். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை இன்று தாவேக்காதை கவனம் செலுத்துது, கண்காணிக்குது. இந்த ஒரே நல்ல போதைப் பொருள். அதே போல ஒரு 2-3 நாளாக பெரிய அளவுல பேசப்படாத செய்தி பேசினாங்க, பெரிய அளவுல யாருமே அதை எடுத்துக்கல அரசியல் ரீதியாது. இந்த வங்கி கணக்கை வாடகைக்கு விடுற ஒரு வழக்கு ஒரே நாள்ல 800க்கும் மேற்பட்ட கைது செய்யப்பட்டாங்க, சைபர் குற்றம். அப்ப இதெல்லாம் சிறப்பான நடவடிக்கை தானே? இதை பத்தி நீங்க யாருமே பாராட்டல. அப்ப இதெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. இன்றைக்கு அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. லஞ்சத்தை பத்தி பேசுறாங்க, மனு கொடுப்பதில் உடனடி நடவடிக்கை, முதலமைச்சர் தனிப்பிரிவுல மனுக்கள் குவிக்குது. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தானே? இதெல்லாம் அவங்களுக்கு ஆபத்து. இனி எந்த அரசியலை வைத்து அவங்க அரசியல் செய்யும் போதுங்கிற ஒரு கேள்வி வரும்போது அங்க அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. எப்படா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும்? அப்ப நகர முடியாதனால தாவேக்காவை பார்த்து இவர்கள் கோஷமிட்டாங்கல்ல, தற்கூரி அணில்னு, அந்த வேலைகளை நீங்களே இப்ப பாக்குறீங்களாங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஓகே, அவங்க செஞ்சது அன்னைக்கு தற்கூரித்தனம், அவங்க செஞ்சது அன்னைக்கு அணில்தனம்னா இன்னைக்கு நீங்க செய்வது அதேதா? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதுதான் நம்ம கேட்கிறோம். நாங்கள் கொத்தடிமைகள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டாங்களே. அந்த கேள்வி வைக்கிறாங்கல்ல, நீங்க தற்கூரி அணில்னு அந்த கேள்விகள் அன்னைக்கு வைக்கும் போது அதே சிஸ்டம் தானே இப்ப நீங்க ஃபாலோ பண்றீங்க. நீங்க உங்களுடைய பார்வையில இருந்து சொல்றேன், நான் தவறுதலா சொல்ல, உங்களுடைய பார்வையில இருந்து அந்த அணில்கள் தற்கூரிகள் நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது இன்றைக்கு நீங்கள் சொல்வதும் அதே எண்ணமா, அதே குணமா அப்படிங்கிறத நான் கேட்கிறேன். கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி கார்த்தி.